அனைவருக்கும் வணக்கம். நான் வெளியூர் போயிருந்ததுனால 2-3 நாள் அந்த காணொளி போடாமல் இருந்தேன். நிறைய நல்ல நல்ல விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பாருங்கள். உள்ள நல்ல விஷயங்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தினமும் இறையன் பையா அவருடைய இந்த சிந்தனை அதுதான் அவருடைய நூலிலிருந்து வெளிவருகிறது. அதான் பார்க்குறோம். அவர் பார்த்த குறும்படத்தை பற்றி எழுதியிருக்காரு. யாசகர்கள் கையேந்திய காலம் தள்ள வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. அவர்களையும் சுயசார்புள்ளவர்களாக மாற்ற முடியும். அவர் கண்ணியம் உள்ளவர்களாக நடத்த நமக்கு மனம் வர வேண்டும். சில்லறைகளை தூக்கி எறிவதால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்கிற எண்ணத்தில் யாசகர்கள் பெருக வேண்டும் என எண்ணுவது சிலருடைய அடிப்படை குணம். நாம் தருவதை பெற்றுக்கொள்ள யாரும் இல்லை என்னும் சூழல் உருவாகும் போதுதான் கம்பர் சொன்ன ஆதர்ஷ நாடு அகப்படும். 72 கிலோ என்கிற மிகச்சிறிய குறும்படம், உரையாடலே இல்லை, பின்னணி இசை மட்டுமே. இளைஞன் ஒருவன் சாலையில் செல்லும்போது யாசகர் ஒருவரை காண்கிறான். அவரை தாண்டி செல்லும் சில காசுகளை பாளையமாக வீசி எறிந்துவிட்டு செல்கிறார்கள். அவரை பார்க்கிறான், சிந்திக்கிறான். சில்லறை எதுவும் அவன் கப்பறையில் அவன் சிந்தவில்லை. வீட்டுக்குள் சென்று அவன் பீரோ மீது இருக்கும் சில பெட்டிகளை கீழே இறக்கி தேடுகிறான். அதில் ஒரு பெட்டியை பார்த்ததும் அவனுக்கு மகிழ்ச்சி. அதை எடுத்து கொண்டு செல்கிறான். அதே சாலை, அதே யாசகர் அவர் முன்பு பெட்டியை திறக்கிறான். அதில் இருக்கும் பொருளை அவர் முன்பு எடுத்து வைக்கிறான். அது எடை பார்க்கும் கருவி. தானே ஏறி நின்று எடையை பார்த்துவிட்டு அவர் கைகளை திறந்து நாணயம் ஒன்றை திணித்து விட்டு செல்கிறான். மற்றவர்களும் அந்த எடை பார்க்கும் கருவியில் எடை பார்த்துவிட்டு காசு கொடுக்கும் காட்சியோடு படம் நிறைவு பெறுகிறது. இந்த படம் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்களை எப்படி உயர்த்துவது என்கிற செய்தியை சூசகமாக சொல்கிறது என எனக்கு படுகிறது அப்படின்னு சொல்லி அழகாக எழுதியிருக்கார். அதாவது தினமும் மீன் பிடிக்கும் தொழிலை கற்றுக் கொடுத்து விடு அப்படின்னு சொல்கிற மாதிரி, இந்த மாதிரி யாசகர்களுக்கு தினமும் ஏதாவது ஒரு பயனுள்ள வகையில் நாம் அவர்களுக்கு இந்த பொருளை தேடுவது அல்லது பொருள் எப்படி அவர்களுக்கு கிடைக்க செய்வது என்பதை மிக அழகாக இந்த 72 கிலோ என்கிற மிக சிறிய குறும்படம் அதை பார்த்த நமது இறையன் பையா அதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். மிக்க நன்றி. இது போல் மிகவும் அழகான பார்ப்போம். அதே போல் தன் நலிவிற்கு தானே சமிக்கை செய்து கொள்கின்றன நிசப்தத்தை கீறிலிடும் ஒவ்வொரு மனித இருப்பின் ஒளிகளும் அப்படின்னு சொல்லி மிக அழகான கவிதையும் சொல்கிறாரு. நன்றி.